தெரியும் அந்த கிருஷ்ணா இந்த பிளாங்க் செக்கை வாங்க மாட்டான்னு. அவன் உங்ககிட்ட இருந்து வேற எதையோ எதிர்பார்க்கறான். அவருக்கு கொடுக்க என்கிட்ட வேற என்ன இருக்கு மகேஷ்? அவர் பெரிய லட்சாதிபதி. உனக்கு எல்லாமே விழா வெறிய புட்டு புட்டு வச்சாதான் புரியுமா? அவன் ஒரு அயோக்கியன் உண்வாயாலே கூடி சீக்கிரத்துல சொல்லதான் போறேன் பாரு. இங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமா வரப்போறது இல்ல. மாஸ்டர் ரொம்ப நல்லவர் மகேஷ். நீங்க எனக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரிதான் அவரும். அவரை தப்பா பேச நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன ஒன்றரை பையன் வேற சொன்னான் அவன். ஐயோ இல்ல மகேஷ், அரங்கேற்ற முடியட்டும், அதுக்கப்புறமா நான் குருதட்சணை கேக்குறேங்கிறாரு. அவன் பணத்தை தவிர வேற ஏதாவது கேட்கட்டும், அவனுக்கு பாடுறதுக்கே வாயில்லாம் பண்ணிடுறேன் சொல்லிவே. அப்பப்பா, நீங்களா எதையோ கற்பனை பண்ணிட்டு எதுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறேன்? இந்த அரங்கேற்றம் மட்டும் நல்லபடியா முடியட்டும். முதல் மரியாதை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. அந்த ராஸ்கல் மட்டும் வேற ஏதாவது கேட்கட்டும், அவனுக்கு முதல் மரியாதை என்ன இறுதி மரியாதையை பண்ணிட்டு வந்துடுறேன். கடவுளே, இது என்ன சோதனை? மாஸ்டரும் மகேஷும் இப்படி எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிறாளே. ஒருத்தர் இப்படி அழிக்கணும்னு ட்ரை பண்றாளே. நான் என்ன பண்ணுவேன்? நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். ரெண்டு பேருக்கும் நடுவுல மாட்டின்னு நான் முழிச்சுட்டு இருக்கேன். மாஸ்டரையும் விட்டு கொடுக்க முடியல, மகேஷையும் விட்டு கொடுக்க முடியல. என்னோட முதல் கச்சேரியை நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கு எனக்கு ரெண்டு பேரோட ஒத்தாசையும் தேவை. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பகச்சிக்காம இருக்கணும். என்னோட கச்சேரி நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கு உன்னோட அனுகிரகம் எனக்கு தேவை. கவலைப்படாதீங்க, நீங்க நினைக்கிறது வெற்றி அடையும். உங்க கச்சேரியும் நல்லா நடக்கும். அதுக்கு நானும் வரப்போறேன். ஆமா, பெருமாள் எப்படி பொம்பளை குரல்ல பேசுறாரு? என் ஃப்ரெண்டு ரோஜா பேசினா எனக்கு தெரியாதா? சும்மா விளையாட்டுக்கு. சரி, என்ன திடீர்னு கோயிலுக்கு? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். ஓஹோ, என் பிரார்த்தனை ஒட்டு கேக்குதான் வந்தியா? அப்புறம் அது எப்படி நிறைவேறும்? பிரார்த்தனைய எல்லாரும் மனசுக்குள்ளதான் பண்ணுவாங்க. உன்ன மாதிரி மயிலாப்பூருக்கே கேக்குற மாதிரியே பண்ணுவாங்க. ஆமா ஸ்னேகா, என் லைஃப்ல தான் ரெண்டு பேரால ப்ராப்ளம். உன் லைஃப்லயுமா? அது ஏன் கேக்குற? என் மகேஷ் ரொம்ப பொசசிவா இருக்காரு. மாஸ்டர் கிட்ட நான் பேசுறதே அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மாஸ்டருக்கு மகேஷ கண்டாலே ஆகுறது இல்ல. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் ஸ்னேகா. அவங்க பொம்பளைங்க கூட பேசினா நாம கண்டுக்க கூடாது. அதுவே நாம ஒரு ஆம்பளை கிட்ட பேசினா தாங்க மாட்டாங்க. அதான் ரோஜா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் போடுற சண்டையில எங்கேயும் என் கச்சேரி நின்னு போயிடுமோன்னு நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. கடவுள் என்ன ரொம்ப சோதிக்கிறாரு. கவலைப்படாத ஸ்னேகா, கடவுள் ஒரு கதவை சாத்தினா இன்னொரு கதவை திறப்பாரு. ரெண்டு கதவையும் சாத்திட்டா அட்லீஸ்ட் ஒரு ஜன்னலையாவது திறப்பாரு. இது நானும் சொல்லல. அன்னைக்கு வைதேகி மாமி கூட அவங்க ஊர்ல இருந்து யாரோ கிச்சான்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் தான் சொன்னாரு. கிச்சாவா? ஆமா, அதான் அவர் பேரு. ஏன்? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. எனக்கு கிச்சான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். நீ கிச்சான்னு சொன்ன உடனே எனக்கு அவன் ஞாபகம் வந்துருது. சரி சரி, அந்த மாஸ்டருக்காக மகேஷ் நீ விட்டு கொடுத்துறாத. இல்லனா என் மகேஷ் மாதிரி உன் மகேஷும் உன்கிட்ட கோச்சிட்டு சண்டை போட்டுட்டு போயிட போறாரு. சச்ச, அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே நடக்க விட மாட்டேன். என் மகேஷை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படித்தான் இருக்கணும். போலாமா? ஸ்னேகா நில்லு. எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு. மகேஷ், கிச்சா மெட்ராஸ்க்கு வந்திருக்கான். மெட்ராஸ்கா? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படியோ தெரியும். இப்ப அது முக்கியம் இல்ல. நான் கிச்சாவை எப்படியாவது பார்க்கணும். நீங்க அதுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்களேன். நீங்க தான் கிச்சா ஊர்ல பாத்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு அவனை நல்லா ஞாபகம் இருக்குமே. இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை பார்த்தது. முகம் சரியா ஞாபகத்துக்கு வரல. நான் எப்படியாவது கிச்சாவை பார்த்து பேசணும் மகேஷ். நான் சென்னைக்கு கிளம்பும் போது பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து என்னை வழி அனுப்பி நான் நன்னா இருக்கணும்னு நினைச்சவன் அவன். நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் அவன்கிட்ட சொல்லணும். அப்பதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உன் கஷ்டத்தை ஊர் முழுக்க டமாரா அடிக்கணுமா? அதுக்கு தான் நான் ஒத்த இருக்கல. அது போறாதா? என்ன மகேஷ் இது? என் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லிக்கிறது கிச்சாவை மட்டும்தான். அவன் என் குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் தெரியுமா? கிச்சா என்ன நன்னா புரிஞ்சுட்டு இருக்கான். அப்ப நானு? நீங்க என்ன கேள்வி இது? நீங்க தான் எனக்கு எல்லாமே. ஏன் இப்படி என்ன போட்டு குழப்புற? உனக்கு நானும் வேணும், பாட்டு வாத்தியார் வேணும், கிச்சாவும் வேணும். மகேஷ், ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க? நீ தான் என்ன தப்பு தப்பா நினைக்கிற. உன் இதயத்துல நான் மட்டும் தான் இருக்கணும். வேற யாருக்கும் அங்க இடம் இல்ல. மகேஷ், இதயங்கிறது நம்ம உடம்புல ஒரு பகுதி மட்டும்தான். ஆனா நமக்கு கை, காலு, கண்ணு, காதுன்னு பல உறுப்புகள் இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு வேலை இருக்கு.
அதே மாதிரி தான் அப்பா அம்மா குரு சிஷ்ய ஃப்ரெண்டுன்னு நமக்கு பல உறவுகள் இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வரவாதான் கிச்சாவும் மாஸ்டரும். இப்ப அவனை பார்த்து பேசுறதுனால என்ன பிரயோஜனம்? நீ எல்லா உண்மையும் அவன்கிட்ட சொல்லுவ, அது உங்க அம்மா கிட்ட அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் உன்னோட வைராக்கியம், லட்சியம், ஆசை எல்லாமே வேஸ்டா போயிடும். இல்ல மகேஷ், கிச்சா என்ன நல்லா புரிஞ்சுப்பான். அம்மா கிட்ட எல்லாம் போய் சொல்ல மாட்டான். எனக்கு பிடிக்கல. எது? நீ கிச்சாவை பாக்குறது பேசுறது எனக்கு பிடிக்கல. என்னைக்கு கிச்சா போட்ட செயினை உன் கழுத்துல இருந்து கழட்டிட்டியோ அன்னைக்கே உனக்கும் அவனுக்கு இடையில இருந்த உறவு வந்து போச்சு அப்படி நினைச்சுக்க. இவ்ளோ பொசசிவா இருக்காதீங்க மகேஷ். ஆமாண்டி, நான் பொசசிவ் தான். ஊர்ல ஒரு பொண்டாட்டியும் புருஷன் பொசசிவா இல்லையேன்னு வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு பொசசிவா நான் ஒருத்தன் கிடைச்சிருக்கேன். அதை நினைச்சு சந்தோஷப்படாம வேண்டான்ற. இதை தாண்டி கடவுள் கொடுத்தும் சோதிப்பான், கொடுக்காமையும் சோதிப்பான்னு சொல்லுவாங்க. இப்ப கடவுள் உனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு, நீ வேண்டான்ற. ஆனா இதே சந்தோஷத்தை ஒரு நாள் உங்ககிட்ட இருந்து எடுத்துருவான். அன்னைக்கு வேண்டாம் மகேஷ், அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு இந்த சந்தோஷம் காலம் பூரா வேணும். இதை நான் இழந்துட மாட்டேன். எனக்கு நீங்க வேணும், கடைசி வரைக்கும், காலம் பூராவும். அப்ப அந்த கிச்சாவை பத்தி இனிமே பேசவே மாட்டேன். போதுமா? மம்மி, எல்லா மளிகை சாமானும் வாங்கிட்டீங்கல்ல, எதையும் மறந்துடலையே? நான் எதையும் மறக்கல, நீ இன்னும் மாறவும் இல்லை. அப்படின்னா? ஆமா கிச்சா, ஊர்ல தான் எங்காத்து சுமையெல்லாம் சுமந்த, இப்போ எங்காத்து மளிகை சாமான்லாம் சுமந்துட்டு இருக்கே. கூட என்கிட்ட. ஆட்டோ, இங்க வாங்க. சரிப்பா, நீ கிளம்பு போ. நீங்க முதல்ல போங்க மம்மி, நான் போறேன். எனக்கு எதுக்கு ஆட்டோ? இல்ல, நீங்க கிளம்புங்க. சரி கிச்சா, நான் கிளம்புறேன். இந்த தாடிலாம் நன்னாவே இல்லை, எடுத்துடு. சரி மாமி. பிடிக்கவே இல்லை பார்க்கறதுக்கு. அப்புறம் இந்த ரத்னசாமிகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவா. அது மாதிரி ஊருக்கு போனோன்னு லெட்டர் போடுப்பா. உடம்ப பார்த்துக்கோ. ம், வரேன். சரி மாமி. போப்பா. பாவம், அந்த ரத்னசாமி பிரச்சனை இல்லைன்னா மாமி எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்ச நேரம் இருங்க, வண்டி எடுக்கணும். சாரி. கொலகார பாவி, உன்னை தாண்டா தேடி பிடிச்சு கொல்லணும்னு நினைச்சேன். நீயே வந்து மாட்டிக்கிட்ட. டேய், யாரா நீ? நான் தான்டா கிச்சா, ஸ்னேகாவோட ஃப்ரெண்டு. தாடி வச்சிருந்ததால அடையாளம் தெரியல உனக்கு? டேய், நீயா? சட்டையை விடு. மாட்டேன்டா. ஏன் ஸ்னேகா எப்படி செத்து போனா அத சொல்லு முதல்ல. என்னது? ஸ்னேகா செத்து போயிட்டாளா? ஆமா. எனக்கு ஒன்னும் புரியல. எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நீ ஊருக்கு வரப்ப அவ உன் பாதுகாப்புல இருக்கான்னு தானே சொன்ன. அதுக்கப்புறம் அவன் கார்ல அடிபட்டு செத்துட்டா. அவளா செத்தாளா இல்ல நீயே கொன்னுட்டியா? கிச்சா ப்ளீஸ், சொன்னா கேளு. வேற ஏதோ குழப்பம் நடந்திருக்கு, சொன்னா கேளு. சொல்லு. நான் ஊருக்கு வரப்போ ஸ்னேகா என் பாதுகாப்புல தான் இருந்தா. ஒரு விபச்சார கும்பல் கிட்ட இருந்து நான் தான் அவளை காப்பாத்தி வச்சிருந்தேன். ஆனா நான் ஊர்ல இருந்து திரும்பி வரதுக்குள்ள அதே கும்பல் அவளை திரும்ப கடத்திட்டு போயிடுச்சு. சத்தியமா? சத்தியமா. அப்போ அதுக்கப்புறம் அவ என்னன்னு உங்களுக்கு தெரியாது? அவளை இன்னும் தேடிட்டு தான் இருக்கீங்களா? ஆமா, நான் இன்னும் ஸ்னேகாவை தேடிட்டு தான் இருக்கேன். சாரி மகேஷ், ஸ்னேகா நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டு போயிட்டா. எனக்கு புரியல. அந்த விபச்சார கும்பல்ல இருந்து ஸ்னேகா தப்பிச்சு கார் முன்னால விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. தான் மானத்தை காப்பாத்த அவளுக்கு தெரிஞ்ச கடைசி வழி அதுதான். ஓ காட். ஆமா, இது உனக்கு எப்படி தெரியும்? ஸ்னேகாவோட அம்மாவே என்கிட்ட சொன்னாங்க. பாவம், நீங்க தான் ஸ்னேகாவே காப்பாத்திருக்கீங்க. உங்களை நான் விபச்சார கும்பலை சேர்ந்தவன்னு தப்பா நினைச்சிட்டேன். ஐ எம் சாரி மகேஷ். இல்ல, ஸ்னேகா சாகல. வாஸ்தவம் தான், ஸ்னேகா சாகல. அவ இன்னும் என் மனசுல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. இவன் ஸ்னேகா செத்து போயிட்டதான் நினைச்சிட்டு இருக்கான். ஸ்னேகா உயிரோடு இருக்கான்னு இவனுக்கு தெரிஞ்சா நாளைக்கு உனக்கும் ஸ்னேகா இடையில இவன் பெரிய பிரச்சனை ஆயிடுவான். இவனை பொறுத்த வரைக்கும் ஸ்னேகா செத்துட்டதாவே இருக்கட்டும், அதுதான் உனக்கு நல்லது. மகேஷ், என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? உங்ககிட்ட தப்பா நடந்திருந்தா
மன்னிச்சிருங்க. நீங்களும் இனிமே ஸ்னேகாவை தேட வேண்டாம். இதை உங்ககிட்ட சொல்லத்தான் கடவுள் நம்மளை சந்திக்க வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன் மகேஷ். ஆட்டோ. நான் வரேன் மகேஷ். சரி. குட். இனிமே இவனாலேயோ ஸ்னேகாவோட அம்மானாலேயோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமே கிச்சா என் வாழ்க்கையில குறுக்க வர மாட்டான். வரதா விஐபிஎஸ்க்குலாம் நம்ம இன்விடேஷன் போஸ்ட்ல அனுப்பிச்சாச்சு. சரி, அப்புறம் வீக்லி டெய்லி ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. ஓகே. தென் வீடியோ கவரேஜ் ஆமா, அவளுக்கும் சொல்லியாச்சு. ஓகே. அப்புறமா வரதா ஆ, சில விஐபிஎஸ் பேர்லாம் நான் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரி. அவளுக்கெல்லாம் இந்த போஸ்ட்ல அனுப்பிச்சா நல்லா இருக்காது. நம்மளே நேரா போய் கூப்பிட்டுலாம்ண்ணா. ஆஹா. ஸ்னேகா இப்போ வந்துடுவா. ஆ. வந்த அப்புறம் நான் அவளுமா நேரா போய் கூப்பிட்டு வந்துடுவோம். ஆ? அண்ணா, இது வரைக்கும் நீங்க எத்தனையோ சிஷ்யர்களுக்கு அரங்கேற்றம் பண்ணி வச்சிருக்கீங்க. வரதா கச்சேரி சொன்னா ம் அது என்ன ஸ்னேகா விஷயத்துல மட்டும் ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறேன். மாஸ்டர் வா ஸ்னேகா வா. இப்போ உன்னை பத்தி தான் பேசியிருந்தேன் கேளு. அப்படியா? ஆ, என்ன பத்தி என்ன? அதாவது உன்னோட அரங்கேற்றத்துக்கு ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாருமா அவரே. இன்ஃபேக்ட் அவரோட முதல் கச்சேரி கூட அவர் இவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்துக்கல. ஐயோ இவன் வேற. ஸ்னேகா நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம ரெண்டு பேரும் சில விஐபிஎஸ்லாம் நேரா போய் கூப்பிட்டுட்டு வந்துடணும். ஓகேவா? பத்தியா 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 நான் சொல்ல பத்தியா. ஐயோ வரதா மெதுவா வாசிடா, காது ஜவ்வெல்லாம் கிழியறது. அது ஒண்ணு இல்ல, நான் ஒரு ஜிங் சக் அப்படின்றது சொல்லாம சொல்றேன். மாஸ்டர் இதென்ன புதுசா இருக்கு? அரங்கேற்ற இன்விடேஷன் மாதிரி இல்லையே. ஸ்னேகா அது வேற. நீ இந்த இன்விடேஷன்ஸ்லாம் பார்த்து எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணி வை. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ம். வருது சார். இதென்ன இன்னொரு இன்விடேஷன் கார்டா? இன்விடேஷன் கார்டு தான், ஆனா கச்சேரிக்கு இல்ல, கல்யாணத்துக்கு. யார் கல்யாணத்துக்கு? அண்ணாவுக்கு தான். மாஸ்டருக்கு கல்யாணமா? எப்போ? எல்லாம் நீ வந்த நேரம் தாமா. கல்யாணமே வேண்டான்னு முகாரி பாடிந்த அண்ணாவோட மனசு இப்போ மோகனம் பாட ஆரம்பிச்சிருது. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் என்ன பண்ணணும்? நீ வந்தாலே போறோம், வேற என்ன வேணும்? நல்ல கார்டா ஒன்னு செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருந்தா சரி, நன்னாதான் இருக்கு. இல்ல இல்ல, இந்த கார்டே எனக்கு பிடிச்சிருக்கு. வெரி குட், நல்லா இருக்குல்ல? நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணா, என்னடா ஸ்னேகா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசிட்டேன். அவளுக்கு ஆனாலும் ரொம்ப சந்தோஷம் தாங்கல. ஆமா மாஸ்டர், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒரே சர்ப்ரைஸா இருக்கு. முதல்ல கச்சேரி, இப்போ கல்யாணம். நமக்கு நடக்கிற எல்லா விஷயமுமே மனசுக்கு பிடிச்ச நல்ல விஷயமா இருக்கு. அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையோ? இத வேற கேட்கணுமா? உங்களை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மாஸ்டர் இத பாருங்களேன், இந்த கார்டை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கா? ஸ்னேகா சும்மா வாய் வார்த்தைக்கெல்லாம் சொல்லக்கூடாது. நிஜமா சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா? நிஜமா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்னேகா, உன்னோட கல்யாணத்துக்கு நீ எப்படி கார்டு செலக்ட் பண்ணுவியோ அதே மாதிரி நீ இப்ப செலக்ட் பண்ணும். வரது சார், நான் எனக்கு மாஸ்டருக்குன்னு தனித்தனியா சிந்திக்க மாட்டேன். ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறேன். இப்போ எனக்கு கல்யாணம்னா நான் இதே கார்டு தான் செலக்ட் பண்ணிருப்பேன். அப்புறம் என்ன வருதோ அந்த டிசைனே ஓகே பண்ணிடு. ஓகே 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 ஓகே. மாஸ்டர் எப்போ கல்யாணம்? ஸ்னேகா நீ ரொம்ப தான் அவசரப்படுற. ஐயோ, இது அவசரமா? இப்பவே ரொம்ப லேட்டு. ஸ்னேகா முதல்ல உன் கச்சேரி நல்லபடியா முடியட்டும். அடுத்தது என் பர்த்டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு என் கல்யாணத்தை பத்தி அனௌன்ஸ் பண்றேன். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள், சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் காத்துன்னு இருக்கு. புது வீடு வாங்குறேன், புது கார் வாங்குறேன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதை பத்திலாம் நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல இன்விடேஷன் கொடுக்கணும் நாளை கச்சேரிக்கு. ஓகேவா? தலைக்கு மேல வேலை இருக்கு, பொறுப்புடுமா? வரதா, இன்விடேஷன்ஸ்லாம் கார்ல வச்சுட்டியோனோ? நீங்க மறந்தானே நான் மறப்பனா? அதானே.
அப்புறமா வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ. நாங்க போயிட்டு கூப்பிட்டுட்டு வந்துடுறோம். சரி. சரியா? புறப்படுமா? கலக்கற கிருஷ்ணா, புது வீடு, புது காரு, புது சம்சாரம், பிரமாதம். அப்பா என்னது வயிறு இப்படி வலிக்குது? நேத்து என்ன அப்படி சாப்பிட்டோம்? அப்பா ஓ ஓ ஆ. என்னங்க என்னது இது? என்ன பாருங்க. என்னது இது? எப்படி உங்க பேண்ட் பாக்கெட்ல கிடைச்சது. இது எப்படி என் பேண்ட்ல வந்தது? எனக்கு எப்படிங்க தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு ஞாபகம் இல்ல. இல்ல, அது என் ஃப்ரெண்ட் ஸ்னேகாவோட ப்ரோக்ராம் இன்விடேஷன். என்ன ப்ரோக்ராம் இருந்தா எனக்கு என்ன? எவ்வளவு இருந்தா எனக்கு என்ன? ஒருவேளை உங்களுக்கு அவளை தெரியுமோன்னு கேட்டேன். ஆ? எனக்கு எந்த ஸ்னேகாவும் தெரியாது. ஆபீஸ்ல இத ஒரு கிளையண்ட் கொடுத்ததா ஞாபகம். முதல்ல இத கிழிச்சு தூக்கி எறி. இல்லங்க, இன்னைக்கு சாயந்தரம் ஆர்கே சபால ஸ்னேகாவோட ப்ரோக்ராம். நீங்களும் நானும் போகணும். கிழிஞ்சது. என்னது? ஆ? அது ஒண்ணும் இல்ல. இதோ இந்த இன்விடேஷன் கிழிஞ்சிருக்குல்ல, அத சொன்னேன். அது பரவாயில்லைங்க. பாவங்க அந்த பொண்ணு. அவளுக்குன்னு யாருமே இல்ல. நம்ம 2 பேரும் கண்டிப்பா போகணுங்க அந்த ப்ரோக்ராம்க்கு. அது எப்படி? இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்ல ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா வெளியில போலாம் அங்க எங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்க. என்னங்க நீங்க? சாயந்தரம் தானே ப்ரோக்ராம். இங்க பார், எனக்கு இந்த மாதிரி மியூசிக்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது மட்டும் இல்லாம நீ புள்ள தாச்சு வயித்துல குழந்தைய வச்சுட்டு இப்படி ஊரெல்லாம் சுத்த வேண்டாம். நீயும் போக வேண்டாம். மகேஷ் ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான். ஸ்னேகா வீட்டுக்கு வர வந்து என்ன கூப்பிட்டுட்டு போயிருக்கா. ஷட் அப் ரோஜா. எனக்கு ஒரே வயித்து வலி. முதல்ல புருஷன் பேச்சை கேட்டு நடந்துக்க பழகிக்க. எதுக்கு எடுத்தாலும் தடங்கள் சொல்லுங்க. ஸ்னேகாவுக்கு மகேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அவளுக்கு இந்த ப்ரோக்ராமே ஸ்பான்சர் பண்ணாராம். இன்னும் அவங்களுக்கு கல்யாணம் கூட ஆகல. அதுக்குள்ள கட்டிக்க போற பொண்ணு மேல அவருக்கு காதல், அக்கறை, பாசம். நீங்களும் மகேஷ் தானே? ஆனா உங்களுக்கு பொண்டாட்டினா புளிச்சு போச்சு. புள்ளத்தாச்சியா இருக்கிற பொண்டாட்டியோட ஒரு சின்ன ஆசையை கூட உங்களால நிறைவேற்ற முடியல. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீ எந்த கச்சேரிக்கு போக தேவையில்லை. ச்சே, ஒரு நாளாவது வீட்டுல நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா உயிர் எடுக்கலாம். எனக்கு புருஷன் எவ்வளவு முக்கியமோ ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவு முக்கியம் தான். நான் போதான் போறேன். வரது வரட்டும். நீலகண்டம் சார். ஆ, ஆமா. நான் தான் நான் தான் பேசுறேன். கிருஷ்ணா தான் பேசுறேன். ஏன்பா 2 கார் இங்க உண்டு பாருங்க, அனுப்ப நீங்க சொன்னேன். அவசியம் வந்துடணும். என்ன எப்ப கரெக்டா எப்ப 6 மணிக்கு போற? கச்சேரி ஆரம்பிச்சிரும். நான் அர்ஜென்ட் சொன்னா உடனே அனுப்ப ஏய் வேண்டியதுதான். வரதா, ஆ. கொஞ்சம் மெதுவா பேசுடா. அர்ஜென்ட் சொன்னா உடனே அனுப்ப வேண்டியதுதான். ஒண்ணு இல்ல. ஐயோ. PA. அண்ணா இங்க காதல ஆமா ஓடலன்றா, சார், நீங்க நீங்க கத்துறேன்றா. family-ய கூட்டிட்டு அண்ணா வரணும். மன்னிச்சுக்கோ அண்ணா. உங்க பொண்ணு பார்க்க அர்ஜென்ட் சொன்னா உடனே கத்துக்கிறாங்க. அனுப்ப வேண்டியதுதானே. ஆமா, ஐஸ்னு வாங்க. அனுப்பிச்சா? கண்டிப்பா ஐஸ்னு வாங்க. கார் நம்பர் என்ன? கட்டாயம் எதிர்பார்ப்பேன். ஆஹா. சரியா? ஓகே. TMY ரைட் Z 4 மாஸ்டர், நான் ரெடி. மாஸ்டர் நன்னா இருக்கா? மாஸ்டர் உங்களை தான் நன்னா இருக்கான்னு கேட்டேன். ஆ? பிரமாதம். அசத்திட்ட ஸ்னேகா. இதே மாதிரியே கச்சேரியை நன்னா பாடி அசத்திடு. ம், அப்புறம் உன்னை யாரும் கையில பிடிக்கவே முடியாது. சரி. அண்ணா நீங்க அவ கைய பிடிச்சானோ? சும்மா இருடா. அண்ணா கவனிச்சல, நீங்க வாங்கி கொடுத்த புடவை அவ கட்டல, வேற ஏதோ புடவையை கட்டிருக்கா. மாஸ்டர் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்னாயிரு, நன்னாயிருமா, நன்னாயிரு. ஆமா, இந்த புடவை இது என்ன ஏமா முறைக்கிற? அண்ணா கேக்குறாருல, பதில் சொல்லு. இது நான் வாங்கி கொடுத்த புடவை இல்லையே. நான் வாங்கி கொடுத்தது குங்கும கலர். அதை தான் நான் உனக்கு கச்சேரி கட்டிக்க சொல்லி வாங்கி கொடுத்தேன். அப்புறம் இந்த புடவை எது? மாஸ்டர் இது மகேஷ் வாங்கி கொடுத்தது. கச்சேரிக்குன்னு அழகா அண்ணா ஒரு புடவை எடுத்து கொடுத்தார். அது விலை 12,000 ரூபாய். இது என்ன அழுது விடியுது? ரிடக்ஷன்ல எடுத்தானாக்கும் மகேஷ். வரது கொஞ்சம் பேசாம இருக்கேளா?
மாஸ்டர் நீங்க கொடுத்த புடவைய நான் கச்சேரிக்கு கட்டல அத இதை விட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கலாம்னு நினைச்சேன். என்ன கச்சேரியை விட முக்கியமான ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கா? இருக்கு மாஸ்டர். என்னது அது? கல்யாணத்துக்கு கட்டலான்னு. என்ன சொன்ன? கல்யாணத்துக்கு கட்டிக்கிறதுக்காவா? ஆமா மாஸ்டர், எனக்கு என்னமோ கச்சேரியை விட கல்யாணம் தான் இன்னும் முக்கியமான ஃபங்க்ஷன்னு மனசுல பட்டது. அதான். பேஷ் பேஷ். அண்ணா கவுன்சலா ஸ்னேகா கல்யாணத்துக்காக எப்படி காத்துட்டு இருக்க பார்த்தா இருக்காதாடா பின்ன. அவ என்ன மனக்கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறா. ஸ்னேகா சும்மா சொல்லக்கூடாது. அண்ணாவோட மனசை நீ அப்படியே தொட்டுட்ட. இந்த அலங்காரத்துல நிஜமாவே நீ கல்யாண பொண்ணு மாதிரி இருக்க. டேய் வரதா, அவளை ரொம்ப கவுத்துறாதரா. அப்புறம் கச்சேரியில ஒழுங்கா பாடாம இருந்துருப்பா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஸ்னேகா கிளம்புமா. மாஸ்டர் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சரிம்மா. பெருமாளே ரொம்ப தேங்க்ஸ். இந்த புடவையை கட்டிக்கலன்னா மகேஷ் ரொம்ப வருத்தப்படுவாரு. மாஸ்டரை எப்படிதான் சமாளிக்க போறேனோன்னு முழிச்சுட்டு இருந்தேன். ஆனா அவர் வாங்கி கொடுத்த புடவைய அவர் கல்யாணத்துக்கே கட்டிக்கிறேன்னு சொல்லி அவர் தலையில நின்று ஐச வச்சுட்டேன். அதுக்கு நீ தான்ப்பா என்னை காப்பாத்தின. நான் கச்சேரியில நல்லபடியா பாடணும். ஸ்னேகா மணி ஆயிடுத்துமா, சீக்கிரமா வா. இதோ வந்துட்டு இருக்கேன் மாஸ்டர். சாரி மாஸ்டர். கிளம்பலாமா? கிளம்பலாம். அப்படியே போற வழியில மகேஷும் பிக்கப் பண்ணிட்டு போயிடலாமே. மகேஷ பிக்கப் பண்ணுமா? இது என்ன புது ப்ரோக்ராம்? நேரா அவருக்கு சபாக்கு வரதுக்கு வழி தெரியாதாமா? இல்ல, நான் தான் அவர் வீட்ல இருந்து பிக்கப் பண்றேன்னு சொன்னேன். நான் மகேஷ் கிட்டயும் பாட்டி கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும். ப்ளீஸ் மாஸ்டர். அதெல்லாம் முடியாதும்மா. டேய் வரதா, சும்மா இருடா. ப்ரோக்ராம் போற நேரத்துல அவ மூடெல்லாம் அப்செட் பண்ணிடு. நீ வேற. ஸ்னேகா நீ போயிட்டு பாட்டி நமஸ்காரம் பண்ணி அவளெல்லாம் கூப்பிட்டு வந்து சேரு. அப்போ நீங்க? நாங்க அங்க பிரச்சனை பண்ணிட்டு வரோம். ஐயோ வரதா. ஸ்னேகா இன்னொரு கார் வருது. நாங்க 2 பேரும் போயிட்டு வரப்போற பெரிய மனுஷாளுக்குலாம் மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். நாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். நீ கிளம்பு. சரி, ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். தப்பா நினைச்சுக்காதே. நீங்க ஆனாலும் அவளுக்கு ரொம்ப சொல்லம் கொடுக்குறேன். சும்மா இருடா. அவ பாட்டி கிட்டின்னு ஏதோ சென்டிமெண்டா பேசிட்டா. அதனால தான் நானும் போனா போறதுன்னு விட்டுட்டேன். கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த மகேஷ கதற வைக்கிறேன். வாடி. என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீட்டு பக்கம் வந்திருக்க? அது உடம்பு சரியில்லைம்மா. உடம்பு சரியில்லை. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லாம ஆக்கதான் நான் ஒன்னு அனுப்புனேன். நீ என்னடா அவங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு உடம்பு சரியில்லாம ஆக்கிட்டாங்கங்கிற? போருமா. நீ இப்ப எம்டி பதவியில இல்லையாமே? சொக்கலிங்க உன்னை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாராமே மணி சொன்னா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அந்த வைத்திய வீட்டை விட்டு விரட்டணும்னா நான் அங்கே இருக்கணும்ல. அதனால தான் சொக்கலிங்கத்தையும் ஆஃபீஸ் பொறுப்பெல்லாம் பார்த்துக்க சொல்லிட்டேன். தலை குப்புற விழுந்தாலும் உன் முகத்துல மண் ஓட்டலங்கிற அப்படித்தானே? எங்க இருந்தா வந்த ஒருத்தி உன்னை அசிங்கப்படுத்தி இருக்கா? நீ பார்த்துட்டு சும்மா இருந்தியா? அவ ஒரு வேலைக்காரி தானே, அவளால என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு நினைச்சேன். ஆனா அம்மா, அவளை பாக்குறதுக்கு அவ ஊர்ல இருந்து ரத்னசாமின்னு ஒருத்தன் வந்திருந்தான். இவ அந்த ஆளுக்கு மஞ்ச பையில எதையோ போட்டு கொடுத்ததை நான் பார்த்தேம்மா. இப்ப திடீர்னு பார்த்தா வீட்டுல இருந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை காணும். சோ இவதான் அந்த பணத்தை எடுத்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏமா இந்த பொம்பளை எதுக்கு அந்த ஆளுக்கு பணம் கொடுக்கணும்? ஏதோ தீஞ்ச வாசனை வருது இல்ல? எனக்கும் அதாம்மா யோசனையா இருக்கு. இந்த வைதேகி ஏன் ரத்னசாமிக்கு பயப்படணும்? அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ தீசல் வாசனை அடிக்கதான் செய்யுது. ஏய், நான் சொன்னது நம்ம வீட்லடி. ஐயோ தீஞ்சு போச்சு. பாவி, நீ நல்லா இருப்பியா? நான்
ஆசை ஆசையா வாங்கின புடவை இப்படி தீ வச்சிட்டியே. போனா போதுன்னு உனக்கு வேலை கொடுத்தா நான் ஆசைப்பட்டு வாங்கின புடவை இப்படி பண்ணிட்டியே. நீ முதல்ல வெளியே போமா. மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம செஞ்சுட்டேம்மா. இனிமே அப்படிலாம் நடக்காதம்மா, இனிமே அப்படிலாம் நடக்காதம்மா. ஆமாம்மா. அவன் இருக்கட்டும்மா. ஏன் அங்க ஆபீஸ்ல நடக்கிற விஷயங்களை பத்தி சொல்றதுக்காகவாது அவன் வேணும்ல. என்ன மணி? அக்கா இனிமே கரெக்டா ஒட்டிக்கப்பக்கா, காதெல்லாம் நல்லா கேக்குதுக்கா. ஆனா அந்த வேலையை இந்த வீட்ல வச்சுக்க கூடாது, அதுவும் எங்க கிட்ட. புரியுதா? மன்னிச்சிருங்கக்கா, இனிமே அப்படிலாம் செய்ய மாட்டேன். என்ன மன்னிப்பு உனக்கு? இன்னைக்கு உனக்கு சாப்பாடே போட மாட்டேன். என் புடவை தீ வச்சிட்டல, உனக்கு இதான் தண்டனை. போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. நீ வா. வைதேகி மாமிக்கு நாம செஞ்ச பாவம் விடாம துரத்துது. ரத்னசாமி பேரை கேட்டாலும் தர்மடி விடு. வண்டியை திருப்பி வச்சுக்கோங்க கணேஷ். நான் உள்ள போய் மகேஷை கூட்டின்னு வந்துடுறேன். சரிம்மா. மகேஷ், நான் ரெடி. டைம் ஆச்சு, நீங்க ரெடியா? மகேஷ், நான் சூடா ஏதாவது கஷாயம் வச்சு கொண்டு வரட்டுமாப்பா? மகேஷ் பாட்டி, மகேஷ்க்கு என்னாச்சு? வாமா, கடவுள் மாதிரி நல்ல நேரத்துக்கு வந்த. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நல்லா தான் இருந்தா, திடீர்னு வயிற்று வலின்னு துடிக்கிறான். மகேஷ், மகேஷ் என்னாச்சு மகேஷ்? பாரு, அடிவேர் வலிக்குது, உயிரே போகுது, தாங்க முடியல. ஐயோ, சரி எழுந்துருங்க. பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். எழுந்துருங்க மகேஷ். வாங்க மெல்ல வாப்பா, வா வாங்க வாப்பா, வாங்க வாங்க. பாத்து போப்பா போ. மெதுவா வாங்க. வலி தாங்க முடியல ஸ்னேகா. மெல்ல பார்த்து கூட்டிட்டு போம்மா. மகேஷ், மகேஷ் பாத்து மெதுவா. என்னம்மா என்னாச்சு? இல்ல, இவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடனே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போங்களேன். சரிம்மா, பார்த்து பாத்து மெதுவா 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 மெதுவா. வாங்க. ஏமா, இந்த மகேஷ் தடி பையன் வந்தானா? வந்துட்டு போயிட்டாரு மாமா. ஆ, வர வர அவன் நடவடிக்கையே சரியில்லம்மா. இன்னைக்கு ஆஃபீஸ்க்கும் வரல. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஒரு முக்கியமான கம்பெனியுடைய சேர்மனோட அப்பாயின்மெண்ட் இருக்குமா. அவனை இன்னும் காணல. செல்போனையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஆமா, நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? மாமா, ஆ. என் ஃப்ரெண்ட் ஸ்னேகா இருக்குல்ல, ஆமா. இன்னைக்கு அவளோட கச்சேரி, ஓ. அதான் போயிட்டு இருக்கேன். நீங்களும் வாங்க மாமா. ஐயோ, நான் எப்படிமா வர முடியும்? இந்த மகேஷ் சேர்மனுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு போகலன்னா நான் தாம்மா போய் ஆகணும். மிஸ் பண்ண முடியாத. ஐயோ, நான் எப்படி மாமா தனியா போவேன்? சுந்தரியத்தை கூட்டு போட்டுமா? தப்பி தவறி கூட அந்த தப்ப செஞ்சிடாத. அவ கச்சேரிய சேரி ஆக்கி நார் அடிச்சிருவா. நீ வேணா ஒண்ணு பண்ண, வைதேகி மாமியை கூட்டிட்டு போ. அவங்களுக்கும் சங்கீதம்னா உயிர். நல்ல ஐடியா மாமா. நீ கொஞ்சம் இருமா, நானே போன் பண்ணி சொல்லிடுறேன். ஹலோ கவிதா, நான் ராஜசேகர் பேசுறேம்மா. சொக்கலிங்க இருக்காரா? இருக்காரு. அப்பா போன். யாருமா? யாரோ வெட்டி ஆபீசரா. ஹலோ, சொக்கலிங்கம் பாகவதரே, நான் ராஜசேகர சாஸ்திரிகள் பேசுறேன். என்னங்க நீங்களுமா? ஒன்னும் இல்ல, ரோஜா ஒரு பாட்டு கச்சேரிக்கு போயிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டோட அரங்கேற்றமா. எனக்கு ரோஜாவை தனியா அனுப்புறதுல பிரியம் இல்லை. அதான் வைதேகி மாமி ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அவங்கள துணைக்கு அனுப்பி வைக்க முடியுமா? ஒரு நிமிஷம் ராஜசேகர். வைதேகி, வந்துட்டேன். யாரோ ஒரு பொண்ணோட பாட்டு கச்சேரி அரங்கேற்றமா. ரோஜா அந்த கச்சேரிக்கு போறாளாம். உன்னையும் துணை கூப்பிடுறா. போயிட்டு வந்துடுறியா? கச்சேரிக்கா? ஆ. ஆத்துல நிறைய வேலை இருக்கே. கவிதா சும்மா தானே இருக்கா, ஒரு நாள் தானே பாத்துக்குவா. போறியா என்ன? அனுப்பி வைக்கிற ராஜசேகர். ஓகே ஓகே. மாமியை ரெடியா இருக்க சொல்லுங்க. ரோஜா ஆட்டோல வந்து மாமியை பிக்கப் பண்ணிப்பா. சரி. ஏன்பா, நான் உங்க மகளா இல்ல வேலைக்காரியா? நீ இந்த வீட்டு எஜமானிமா. ஓஹோ, உங்க ஊர்ல வேலைக்காரிய வந்து கச்சேரிக்கு அனுப்பிட்டு
எஜமானி அம்மாவை தான் வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்வீங்களோ? ரோஜா ஏதோ ஒரு கச்சேரிக்கு போறாளாம், எக்ஸ்ட்ரா டிக்கெட் வேற இருக்கு. வைதேகிக்கு சங்கீதம் தெரியும், அதான் அவங்கள கூப்பிடுறா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ரோஜா இப்ப கூப்பிட்டா நீ போவியா? அவளையும் பிடிக்காது, சங்கீதமும் பிடிக்காது, அப்புறம் எப்படி? அதான் அவங்கள போக சொல்றேன். என்னமோ போங்க. வர வர நீங்க நடந்துக்கிறதுல எனக்கு சுத்தமா பிடிக்கல. கண்டவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, பின்னாடி ரொம்ப வருத்தப்பட போறீங்க. நான் தானே வருத்தப்பட போறேன், வருத்தப்பட்டுக்கிறேன். யாராருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எதுக்கு நிக்கிற? போய் நல்ல புடவை எடுத்து கட்டிட்டு சங்கீதத்துக்கு கிளம்பு. இல்ல கிளம்புமா, இன்னைக்கு உன் காட்டுல மழை, சங்கீத மழை. டாக்டர் வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கு. டாக்டர் டாக்டர் என்னாச்சு இவருக்கு? கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா டெஸ்ட் எடுத்துடலாம். சீஃப் டாக்டர் வந்துருவாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. கிட்னில கல்லா? ஆ, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, குணப்படுத்திடலாம். டாக்டர், எங்க அப்பாவும் கிட்னி பேஷண்ட் தான். அவர் பட்ட வலியும் வேதனையும் என்னன்றது எனக்கு தெரியும். இப்போ மகேஷுக்கும் அதே மாதிரி. ப்ளீஸ் ரிலாக்ஸ். மணி இப்போ 5:15. 6 மணிக்கு சீஃப் டாக்டர் வந்துருவாரு, எல்லாம் சரியாயிடும். ஓகே? மகேஷ் மகேஷ் கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோங்க. ஸ்னேகா, டைம் இப்பவே 5:15 ஆச்சு. 6 மணிக்குள்ள கச்சேரி, நீ கிளம்பு. என்ன மகேஷ், உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போறது? என்னால பாட முடியாது, நான் போக மாட்டேன். ஐயோ ஸ்னேகா, இப்ப கச்சேரி தான் முக்கியம், நீ முதல்ல கிளம்பு. இல்ல மகேஷ், எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. நான் உங்க கூட இங்கே தான் இருக்கணும்னு என் மனசாட்சி சொல்றது. கச்சேரி வேணா இன்னொரு நாள் கூட வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுதுன்னா அப்புறம் நான் வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுவேன் மகேஷ். ஸ்னேகா, நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. ப்ளீஸ் கிளம்பு. இல்ல மகேஷ், எனக்கு தெரியும். நானும் அப்பா விஷயத்துல இதே மாதிரி தான் நினைச்சேன். ஆனா இப்போ ஒரு எழுந்துட்டு நிக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என்ன வற்புறுத்தாதீங்க. நான் கச்சேரிக்கு போக மாட்டேன். அப்படியே போனாலும் என்னால பாட முடியாது. ஸ்னேகா, மகேஷ், நீ கில்லாடிடா. அன்னைக்கு கச்சேரியை நிறுத்தி காட்டுறேன்னு சவால் விட்ட. இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் சொல்லி நல்லா நடிச்சு ஸ்னேகா கச்சேரியை நிறுத்திட்ட. சபாஷ் சபாஷ். வாங்க வாங்க, எப்படி இருக்கு? சௌரியமா இருக்கேளா? பிரயாணம் தான் சௌரியமா இருந்தா. அம்மாடி எப்படிமா இருக்க? யாருன்னு வரலாம்? நீலகண்டம் பகவதிக்காரெல்லாம் வந்துட்டா. அப்படி நீங்க என்ன பண்றீங்க? அவளெல்லாம் உள்ள கூட்டின்னு போங்க. ஸ்னேகா இப்ப வந்துருவாங்க. போங்க போங்க உள்ள. ஐஷன் வாங்க. அண்ணா, ஸ்னேகா இன்னும் வரலண்ணா. ஆமாண்டா வருதா. நானும் அதே டென்ஷன்ல தான் நின்னுட்டு இருக்கேன். அதோ ஸ்னேகா வந்துட்டா. டேய், என்னடா ஸ்னேகா எங்க? மகேஷையாவுக்கு வயிற்று வலிங்க, திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அறிவு கேட்ட முட்டம். அவன் எக்கேடு கேட்ட நாசமா பண்ணா நமக்கு என்ன? ஸ்னேகா எங்கடா? ஸ்னேகா அம்மா கூட ஹாஸ்பிட்டல் தாங்க இருக்காங்க. அவளை ஏன்டா அங்க விட்டு வந்த? அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கய்யா. என்னது வரமாட்டேன்னு சொன்னாலும் அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவ வரேனா கச்சேரி யாரா பாடுறது? அதான் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒரு செட்டப்னு தோன்றுது. என்னடா வளர்ற? ஆமா அண்ணா, மகேஷுக்கு இப்போ வந்திருக்கிறது நிஜமான வயிற்று வலி இல்ல. ராஸ்கல் அவன் சும்மா நடிக்கிறான்னா. என்னடா சொல்ற? ஆமா அண்ணா, ஆமா. கச்சேரி நடக்க கூடாது, ஸ்னேகா பாடக்கூடாது, நீங்க எல்லாரும் முன்னாலையும் அவமானப்பட்டு நிக்கணும்னு மகேஷ் வயிற்று வலிய வந்த மாதிரி ஆக்ட் கொடுக்குறான்னா. வருதா? ஆமா அண்ணா, மதுரைக்கு ஸ்னேகாவை கூட்டிட்டு போனோம். மதுரையில அவனை ஸ்னேகாவை பார்க்க விடல. அவன் கொடுத்த செக்க கிழிச்சு அவன் மூஞ்சி மேல விசிறி எறிஞ்சேன். இந்த கச்சேரி இதுன்னா உங்களுக்கு தான அவமானம். அதான்னா பதிலுக்கு பதில் அவன் பழி வாங்கிட்டான்னா, நம்ம கழுத்து அறுத்துட்டான்னா அவன். ஏய், பாக்குறேன்டா. இன்னைக்கு நானா அவனான ஒரு கை பாத்துறேன். என்ன எழுச்சவாயன் நினைச்சானா? இது கிருஷ்ணாவோட மான பிரச்சனை. வருதா? இன்னைக்கு கச்சேரி நடக்கும். அவன் மட்டும் ஸ்னேகாவை என் கூட அனுப்ப மாட்டேன்னு சொன்னா அவன் கொடலை உருவி நான் மாலையா போட்டுட்டு வருவேன். அப்படி ஸ்னேகா என் கூட வரமாட்டேன்னு சொன்னாக்க அவ கழுத்தையும் சீவி கையோட கொண்டு வர. வண்டி எடுறா. போடா போடா.
நீங்க நரசிம்மாவதார் எடுத்த மாதிரி படபடன்னு பேசுறத பார்த்து எனக்கு பயமா இருக்குண்ணா. கூட நானும் வேணா வரேன்னா. ஒண்ணு வேண்டாம். நீ வந்து அங்க என்ன கிழிக்க போற? இங்க வரவாளெல்லாம் கவனிச்சிட்டு இரு. நான் போயிட்டு வரேன். வண்டி எடுறா. என்ன நடக்க போறதுன்னு தெரியலையே. கச்சேரி நடக்கும், ஆனா அது இங்கேயா அங்கேயான்னு தான் தெரியல. மகேஷ், போதும்டா, உன் நடிப்பை நிறுத்திக்கோ. ஸ்னேகா டாக்டரை கூப்பிட போயிருக்கா. உன் ஆஸ்கார் அவார்டு நடிப்பை நிறுத்திக்கோ. ஐயோ பாட்டி, சத்தியமா சொல்றேன், நிஜமாவே அடிவயிறு வலிக்குது. வலி தாங்க முடியல. நிஜமாவே வலிக்குதா? ஐயோ, நான் என்ன செய்யணும்? கடவுளே, நீ ஸ்னேகா கச்சேரியை நிறுத்தத்தான் அப்படி நடிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டேன்டா. ஐயோ ஆண்டவா, வலிக்குது பாட்டி. மிஸ்டர் மகேஷ், இப்ப பெயின் எப்படி இருக்கு? டாக்டர், ரொம்ப வலிக்குது. உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் படி உங்க கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆபரேஷன் பண்ணணுமா வேண்டாமான்னு ஸ்பெஷலிஸ்ட் வந்த உடனே டிசைட் பண்ணிக்கலாம். ஐயோ, ஆபரேஷனா? ஆமாமா, ஆபரேஷன் தான். டாக்டர், அவர் எப்படியாவது குணப்படுத்திருங்க. இப்படி ஒரு வலியில துடிச்சுட்டு இருக்கிறது என்னால பாத்துட்டு இருக்க முடியல. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க மேடம். கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் வந்ததும் அவரை கேட்டு கன்சல்ட் பண்ணிட்டு முடிவு பண்ணிக்கலாம். சரி. ஓகே. மகேஷ், அப்பா, ஐயோ, பாருங்க பாட்டி எப்படி வலியில துடிச்சுட்டு இருக்காருன்னு. ஒரு சின்ன தலைவலினா கூட தாங்கிக்கவே மாட்டாரு. இந்த கிட்னி ப்ராப்ளம் எப்படிதான் தாங்கிக்குவாரோ. ச்சே, அவருக்கு கொடுக்கிற வலிய கடவுள் எனக்கு கொடுத்திருக்கலாம்ல. ஸ்னேகா, மாஸ்டர், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அங்க கச்சேரிக்கா எத்தனை பேர் காத்துட்டு இருக்கா? என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்துட்டு இருக்கு. நீ என்னடானா இங்க வந்து உட்கார்ந்து அவன் கையை பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்கியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? அவர் வலியில துடிச்சுட்டு இருக்காரு. கிட்னில கல் இருக்கு அவருக்கு. ஓஹோ, அவன் மனசுதான் கல்லுன்னு நினைச்சேன். கிட்னிலே கல்லா? ஏ மகேஷ், போருண்டா நீ நடிச்சது. அன்னைக்கு என்னடானா அவ கச்சேரி நடக்க விடாம நிறுத்தி காட்டுறேன்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணினேன். அதை இப்ப டிராமா போட்டு காமிச்சிட்டு இருக்கியா? என்ன மாஸ்டர் இப்படி வெறுக்கம் இல்லாம பேசுறேன்? ஏய், இங்க வாக்குவாதம் பண்றதுக்குலாம் நேரம் இல்ல. அங்க கச்சேரிக்கா அத்தனை பேர் காத்துன்னு இருக்கா. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? முடியாது. மகேஷ் இந்த மாதிரி ஒரு நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி கச்சேரிக்கு வந்து பாட்டு பாட முடியும்? நீங்க கச்சேரி கேன்சல் பண்ணிடுங்க மாஸ்டர். என்னடி சொன்ன? டேய், அவனுக்கா வைத்த வலி? அவன் நடிச்சுட்டு இருக்கா. அவனை போய் நம்புறீங்க? அவர் ஒண்ணும் நடிக்கல மாஸ்டர். நீங்க பேசாம இருங்க. உன் கச்சேரி மகேஷ், அவன் ஐயோ மாஸ்டர், என்ன பண்றீங்க? என்னது? ப்ளீஸ். என்னது ஹாஸ்பிடல்ல மார்க்கெட் பிளேஸா? பேஷண்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் வந்தாச்சு. இப்போ அவர் செக் பண்ணனும். ப்ளீஸ் அவுட். எவரிபடி அவுட். அவுட். டாக்டர், அம்மாடி, நான் சொல்ற நம்பருக்கு ஒரு போன் போட்டு கொடு. 49396663. முன்னால 2 போட்டுக்கோ. ஹலோ, ஏன்பா ராஜசேகர், நான் கிருஷ்ணவேணி பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம். கேள்வி. நான் அதை விட ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன். உன் கூட லொல்லு பேசிட்டு இருக்கிறது எனக்கு நேரம் இல்ல. போன வை. டேய் இருடா, மகேஷுக்கு ஆபத்துடா. என்ன உளர்ற? மகேஷ் வயிற்று வலியோட துடிச்சான். அவனை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருக்கேன். டாக்டர் கிட்னில கல்லுன்ட்டாரு. நீ உடனே வாடா. எந்த ஹாஸ்பிட்டல்? இந்த அண்ணா நகர் ரவுண்டான பக்கத்துல கேஎஸ் ஹாஸ்பிட்டல்னு இருக்கு. நீ உடனே வா. நீ அங்கேயே இரு, நான் இதோ வந்துடுறேன். மடி, இந்த கணக்கை 203ல போட்டுக்கோ. ஐயோ, ராஜசேகர் வந்துருவானே, அதுக்குள்ள ஸ்னேகாவை கிளப்பணுமே. இல்லைன்னா பிரச்சனை ஆயிருமே. ஸ்னேகா, என்ன மன்னிச்சிடு. ப்ளீஸ் அழாதம்மா. நான் உன்னை அடிச்சது தப்புதான். நீங்க அடிச்சதுக்காக நான் ஒன்னும் அழல மாஸ்டர். மகேஷுக்கு உண்மையிலே கிட்னில கல்லு. அவர் வலியில எப்படி துடிச்சுட்டு இருக்காரு தெரியுமா? இந்த கிட்னி ப்ராப்ளம்னாலதான் எங்க அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாரு. அந்த வலியும் வேதனையும் ரொம்ப பயங்கரமானது மாஸ்டர். அதை அனுபவிக்கிறவாளுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க என்னடானா அவர் நடிக்கிறாருங்கிறேன். ஐயோ ஸ்னேகா, கச்சேரி எங்க நின்னு போயிட போறதுங்கிற பயத்துல தான் நான் அப்படி பண்ணிட்டேன். அதான் மன்னிப்பு கேட்டேன். நோல்யம். சரி வா, கிளம்பு. இல்ல மாஸ்டர், நான் வரல. கச்சேரி கேன்சல் பண்ணிடுங்க. ஸ்னேகா,
என்ன இது சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு? அவரு எவ்வளவு பெரிய வித்வான், உனக்காக கச்சேரி ஏற்பாடு பண்ணி பெரிய பெரிய மனுஷங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்காரு. நீ சர்வ சாதாரணமா கச்சேரியை கேன்சல் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? அம்மா நன்னா சொல்லுங்க, இந்த கச்சேரி நடக்கலைன்னா என் பிரஸ்டீஜே போயிடும். கடவுள் மாதிரி வந்து அவளை கச்சேரிக்கு வர சொல்லுங்க ப்ளீஸ். போ போ, கச்சேரிக்கு சீக்கிரமா கிளம்பு. பாட்டி மகேஷை விட்டுட்டு எப்படி நான்? உன் லட்சியம் கச்சேரியில பாடுறதானே. அந்த வாய்ப்பை காலால எட்டி உதச்சேன்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் கிளம்பு, கச்சேரிக்கு போ. ஆனா மகேஷ் இல்லாம நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மகேஷை பார்க்க ஆளுங்கெல்லாம் வந்துருவாங்க. நீ கிளம்பு. ஆளுங்களா? யாரு? அதான் வந்து அதான் டாக்டருங்க, அப்புறம் வந்து நர்ஸுங்க, வார்டு பாய் எல்லாரும் வந்து மகேஷை பார்த்துப்பாங்க. நீ கிளம்பு கிளம்பு. டாக்டர் டாக்டர் இப்போ மகேஷ்க்கு எப்படி இருக்கு? மேடம் மகேஷுக்கு ஆபரேஷன் பண்ண தேவையில்லைன்னு ஸ்பெஷலிஸ்ட் ஃபீல் பண்றாரு. ஆமா மேடம், மாத்திரை மருந்துலே கரைச்சிடலாம். சின்ன கல்லு தான், கவலைப்படாதீங்க. ஆனா அவர் வலியில துடிச்சுட்டு இருக்காரு. நாங்க பெயின் கில்லர் கொடுத்துருக்கோம்மா. நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இன்னும் 3 ஹவர்ஸ்க்கு யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மாத்திரை மருந்தை கண்டினியூ பண்ணுங்க. நத்திங் டு வரி. அப்புறம் என்ன ஸ்னேகா, இன்னும் 3 மணி நேரத்துக்கு மகேஷ் தூங்கி தானே இருக்க போறாரு. நாம அதுக்குள்ள கச்சேரி முடிச்சுட்டு வந்துடலாம். வா போலாம். கிளம்பு கிளம்பு, நேரம் ஆயிடுச்சு. ஸ்னேகா மணி ஆயிடுது. ஸ்னேகா வா. மகேஷ் ஐயோ வா என் கூட வா. பாட்டி போ போ. அப்பாடா, ரூட் கிளியர் ஆயிடுச்சு. மாமா என்ன மாமா வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க? இல்லம்மா, மகேஷ் கிட்னில ஏதோ கல் இருக்கான். அதனால ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கானம்மா. ஐயோ மாமா என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, வலியில துடிக்கிறானா. அதனாலதான் நான் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன். உன்னையும் கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். வாமா போலாம். அம்மா நீங்க வேணா போய் கச்சேரி பாருங்க. என்ன பேச்சு பேசுறமா நீ? அங்க மகேஷ்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. நான் நிம்மதியா கச்சேரியா கேட்டுட்டு இருக்க முடியும்? நானும் உங்களோட வரேன். போலாம் வா. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன கொஞ்சம் கும்பல் கச்சேரி இருக்குதுன்னு உள்ள போதுங்க, கொஞ்சம் கும்பல் வெளியில போதுங்க. அவளுக்கு ஸ்னேகா வரமாட்டேன்னு தெரிஞ்சு போச்சா? இன்னைக்கு கச்சேரி இருக்கா இல்லையா? ஐயோ, என்ன வரதா, இன்னைக்கு கச்சேரி இருக்கோ இல்லையோ? அதே கேள்வி தான் நான் கேட்டுட்டு இருக்கேன்னா. என்ன அது, அண்ணாவை காணும் ஸ்னேகாவை காணும். அண்ணா கச்சேரியை கரெக்டா 6க்கெல்லாம் ஆரம்பிச்சிருவார். மணி இப்ப 5:58 ஆறுது. 6 ஆளும் இல்ல. ஸ்னேகா வந்தாச்சு. அதோ வந்துட்டாரு, அதே போதும். வாங்க வாங்க வாங்க. வந்துட்டேன் வரதா. மணி என்ன? 5:56. 6 மணிக்கு கச்சேரி ஆரம்பிச்சிடலாம். சந்தோஷம். ஸ்னேகா வா. நான் சொன்னேன் இல்லையோ, கரெக்டா தான் 6 மணிக்கு கச்சேரி ஆரம்பிச்சிருவாரு அண்ணா. வயத்துல பாட வாத்துட்டேன். गजवदना करुणा सदना, गजवदना करुणा सदना. ஐயோ, ஒருத்தரை சமாளிக்கிறதே கஷ்டம். மும்மூர்த்திங்க மாதிரி 3 பேர் வர்றாங்களே. கேள்வி என்ன நடக்குது இங்க? மகேஷ்க்கு என்னாச்சு? இந்த ஏன் கத்துற? மகேஷுக்கு ஒண்ணுமில்ல, கிட்னில கல்லு. டாக்டர் மருந்து மாத்திரையிலே குணப்படுத்தலாம்னு சொன்னாரு. உனக்கு ஆபரேஷன் செலவு மிச்சம். அதனாலதான் அவனை உன் வீட்டுல தங்க வைக்காதன்னு சொன்னேன். நீ என்னென்ன இழவோ சாப்பிட கொடுத்துட்டு அவனை குழந்தைங்க படுக்க வச்சுட்ட. மாமா ப்ளீஸ் மாமா. பாட்டி மகேஷ் இப்ப எங்க இருக்காரு? வா வா கூட வா.
தலைவலி வந்தா கூட தாங்க மாட்டாரு. இப்போ இப்போ கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு மாமா. என் புருஷன் எப்படி தாங்க போறாரு தெரியல. கவலைப்படாதம்மா, கிட்னில கல் இருக்குன்னு சொல்ற அவ்வளவுதானே, குணப்படுத்திடலாம். கேள்வி நீ என் கூட வா. எந்த டாக்டர்னு காட்டு, நான் அவர் கூட பேசி ஆகணும். அங்க போய் விசாரி. வெள்ளை கோட்டு போட்டிருப்பாரு. என்னால நடக்க முடியாது, ஒரே அசதி. இப்ப நீ வரல, உன்னை நான் குண்டு கட்டா தூக்கிட்டு போயிடுவேன். ஏய், நான் வர முடியாதுன்னு சொல்றேன். கேள்வி இப்ப நீ என்ன வரப்போறியா? என்ன சத்தம்? ஏன் பாட்டி, ஏற்கனவே பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு டாக்டர் உள்ள இருந்த 3 பேரையும் வெளியே அனுப்புனார்ல. இப்ப மறுபடியும் வேற 3 பேரும் உள்ள கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்றியா? இது என்ன ஹாஸ்பிடலா இல்ல சந்த கடையா? இத பாருங்க, கொஞ்சம் மரியாதை பேசுங்க. நான் பேஷண்டோட வைஃப், அவர் பேஷண்டோட அப்பா. அப்ப முதல்ல வந்த பொண்ணு, அந்த பொண்ணு கூட வந்த ஆளும் யாரு?